வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெண் உட்பட 6 பேரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 4 பாம்புகள் பிடிபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாய் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாய் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் சுமார் 3400 பேரை ஏமாற்றி ரூபாய் 200 கோடி மோசடியில் ஈடுபட்ட போலி தனியார் நிறுவனத்தை சேர்ந்த 4 பேரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 3ஆம் தேதி கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ரமேஷ்குமார் அளித்த மோசடி புகாரின் பேரில் வட மாநிலங்களை சேர்ந்த சுபம் சர்மா, தீபக் குமார், ராஜ் கவுனட், நீரஜ் குர்ஜார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து 5 4 சக்கர வாகனங்கள், 21 கைபேசிகள், 42 சிம் கார்டுகள், 64 ஏடிஎம் அட்டைகள், 65 கணினிகள், ரூபாய் 41 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் மோசடி வழக்கின் முக்கிய நபராக கருதப்படும் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் மறையங்கூரை சேர்ந்த மகாதேவனை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறையில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 4 பாம்புகள் பிடிபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனூர் கோவில் அருகே கருவாழக்கரை மேலையூர் மெயின் ரோடு பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவரது வீட்டு வாசலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஓடுகளில் பாம்புகள் பதுங்கி இருப்பதாக சீர்காழி பகுதியை சேர்ந்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் என்பவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் வந்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாண்டியன் ஓடுகளில் பதுங்கியிருந்த பாம்புகளை பிடிக்க ஆரம்பித்தார். இதில் ஒன்றன் பின் ஒன்றாக 7 அடி நீளமுள்ள 3 சாரை பாம்புகள், சுமார் 4 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு பிடிப்பட்டது. 3 சாரை பாம்பு, 1 நல்ல பாம்பு, மொத்தம் 4 பாம்புகள் அடுத்தடுத்து பிடிப்பட்டது. அதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர். பின்னர் பிடிப்பட்ட பாம்புகளை ஸ்னேக் பாண்டியன் பாதுகாப்பாக வனப்பகுதியில் கொண்டு விட்டார். புதுச்சேரியில் பெண் உட்பட 6 பேரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியை சேர்ந்தவர் அஸ்வினி. இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேரத்தில் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 2.4 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல திருபுவனை பகுதியை சேர்ந்த மோனிகா ரூபாய் 24,000 அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து தன்வந்தரி நகரை சேர்ந்த ராஜ்குமார் அயோத்தியில் தங்குவதற்கு ஆன்லைன் மூலம் விடுதியை தேடி அதில் ஒரு நபரிடம் பேசி விடுதி அறையை புக் செய்து கொடுக்க ராஜ்குமார் 49,000 ரூபாய் அனுப்பி அந்த மர்ம நபரிடம் ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆஷிக்கிடம் 45,000 ரூபாய், பிள்ளைச்சாவடியை சேர்ந்த சேரன் 10,000 ரூபாய், முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த ராஜீவ்காந்தி 13,000 ரூபாய் மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அசல் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காரைக்கால், மாஹே பிராந்தியத்தில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டோர் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக தேர்வு கல்வி தகுதி, வசிப்பிடம், சமூகம், ஆண்டு வாரியான பருவ தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்பட்டது. இத்தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது. தேர்வான விண்ணப்பதாரர்கள்
சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான தேதி நேரம் தனித்தனியாக தெரிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தேவையான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறியவர்களின் தற்காலிக தேர்வு எந்த அறிவிப்புமின்றி தானாகவே ரத்து செய்யப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அவர்கள் வழங்கிய தகவல்கள் தவறானவை என கண்டறியப்பட்டால் எந்த அறிவிப்புமின்றி அவர்களின் தேர்வு தானாகவே ரத்து செய்யப்படும். தற்காலிக காலியிடம் ஏற்பட்டால் காத்திருப்பு பட்டியலில் இருப்போர் அழைக்கப்படுவர். பதவிக்காலம் ஓராண்டாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 4 எஸ்பிக்கள் தலைமையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அவற்றை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போதிலும் ஆங்காங்கே குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. மேலும் சிறையில் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் வெளியில் உள்ளவர்களுடன் தொலைபேசி மூலமாக பேசுவதாகவும் அவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகம் உள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சிறையில் காவல்துறையினரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. இருந்தபோதும் காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள ரவுடிகள் தொலைபேசி வாயிலாக புதுச்சேரியில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு மாமூல் கேட்டு மிரட்டல் விடுவதாக பல்வேறு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 4 காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசாருடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த அதிரடி நடவடிக்கையால் சிறைச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை தலைமை செயலகம் அருகே நடைபாதையில் இருந்த பிரபல காஃபி கடையை நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே பிரபல காஃபி கடை உள்ளது. பல ஆண்டுகளாக இயங்கி வந்த கடையின் மேற்கூரையில் நேற்று முன்தினம் மரக்கிளை விழுந்ததில் சேதமடைந்தது. இதனை அகற்றும் பணியில் கடை உரிமையாளர்கள் இன்று ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நடைபாதையை ஆக்கிரமித்து காஃபி கடையை இயக்கி வருவதாக நகராட்சிக்கு புகார் சென்றது. இதன் பேரில் நகராட்சி அதிகாரிகள் போலீஸ் துணையுடன் சம்பந்தப்பட்ட இடத்தை அகற்ற பொக்லைன் இயந்திரம் மூலம் வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை உரிமையாளர்கள் மற்றும் அவருக்கு ஆதரவாக பலர் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் நகராட்சி அதிகாரிகள் போலீஸ் துணையுடன் இயந்திரம் மூலம் காஃபி பாரை முற்றிலும் அகற்றினர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்ட நரிக்குறவரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4.42 லட்சம் நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அருகே வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் தேரோட்டம் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது திருவிழாவில் சிதம்பரம் கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த வள்ளிமலை என்பவர் பொருள்களை விற்றதாக தெரிகிறது. அப்போது அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் வள்ளிமலை உயிரிழந்தார். இந்த நிலையில் புதுவை அரசு ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தின்படி ரூபாய் 4.42 லட்சத்துக்கான காசோலை வள்ளிமலை குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காசோலையை வள்ளிமலை மகன் மாவீரனிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார், துறையின் இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த செவிலியருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டது. நாடு முழுவதிலும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக பணியாற்றும் செவிலியர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை மத்திய அரசின் சுகாதாரத்துறை வழங்கி வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுக்கு புதுச்சேரி செஞ்சிசாலையைச் சேர்ந்த கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரியை தேர்வு செய்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடந்த 28 ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் பணியாற்றி வரும் விஜயகுமாரி தற்போது தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராமப்புற செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது பணியை சிறப்பாக செய்ததுடன் இரத்த தானம், கண்தான விழிப்புணர்வு, கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான விழிப்புணர்வு உள்ளிட்ட செயல்பாடுகளில் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சுகாதாரத்துறை
புதுச்சேரியில் புகையிலை கட்டுப்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகையிலை கட்டுப்பாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை ஆட்சியர் சோமசேகர், மாநில புகையிலை கட்டுப்பாடு அதிகாரி வெங்கடேஷ் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த பிரிவுகளின் அதிகாரிகள் பங்கேற்றனர். புகையிலைக்கு எதிரான பிரச்சாரத்தை செப்டம்பர் 23 தொடங்கவும் அதை வரும் நவம்பர் வரையில் செயல்படுத்தவும் முடிவெடுக்கப்பட்டது. பிரச்சாரத்தில் முக்கியமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பேரணிகள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் குறும்படங்கள் வெளியிடுதல் ஆகியவை இடம்பெறும் வகையில் நிகழ்ச்சிகள் அமைப்பது எனவும் கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. புதுவையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. புதுவை மாநில பள்ளி கல்வித்துறை சார்பில் தொடக்க பள்ளிகளில் மாநிலத்தின் பிராந்தியங்களான காரைக்காலில் 124, மாஹேவில் 20 என மொத்தம் 145 பணியிடங்கள் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு பெறப்பட்டன. அதன்படி பெறப்பட்ட விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்கள் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களது பட்டியல் கல்வித்துறை, ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களது பட்டியல் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்காலில் காலியாக உள்ள 124 இடங்களில் பொது பிரிவில் 64 பேர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 13 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 22 பேர், இபிசி பிரிவில் 2 பேர், பிசிஎம் 1, தாழ்த்தப்பட்டோர் 21 என தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் முஸ்லிம் பிரிவில் ஓரிடத்துக்கு ஆள் நிரப்பப்படவில்லை. இதேபோல் மாஹேவில் காலியாக உள்ள 21 இடங்களில் பொது பிரிவினர் 13 பேர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 2 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 2 பேர் என பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாஹேவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், எஸ்சி, பொருளாதார நலிவடைந்தோர் ஆகிய பிரிவுகளில் தலா ஓரிடம் என 4 இடங்கள் நிரப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதியில் புதிய மின் மாற்றிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் அர்ப்பணித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அமைச்சர் சரவணன்குமார் முயற்சியில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 2 மின் மாற்றிகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதன் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின் மாற்றிகளை இயக்கி மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், பாஜக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் மங்கலம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாரத பிரதமரின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெண் உட்பட 6 பேரிடம் 3.45 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர்.
மயிலாடுதுறையில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 4 பாம்புகள் பிடிபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலை வாங்கி தருவதாக நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாய் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் முக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கான தேர்வு பட்டியலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.